சார்பில் கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலை கோயம்புத்தூர் புறநகர் பகுதியான பிளிச்சி பகுதிக்கு மாற்றியமைக்கும் வகையில் முதற்கட்டமாக 211 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஆண்கள் சிறை, 111 சிறை காவலர் குடியிருப்புகள், கான்கிரீட் சாலை மற்றும் மதில் சுவர் ஆகியவற்றிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மேற்கண்ட கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியமைக்கு மாண்புமிகு காவல்துறை சார்பில் 1118 காவலர் குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இதன் திட்ட மதிப்பீடு உள்ளிட்ட மேலதிக விவரங்கள். நிச்சயமாக காவல்துறையில் உள்ள பல்வேறு நிலை காவலர்களின் அந்த குடியிருப்பு வசதியை மேம்படுத்தவும், அவர்களுக்கான குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் தமிழ்நாடு அரசின் காவல்துறையானது பல்வேறு இடங்களில் இந்த குடியிருப்புகளை கட்டி வருகிறது. இதே போன்று இன்றைய தினம்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து 457 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 1118 காவலர் குடியிருப்புகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். இந்த 1118 காவலர் குடியிருப்புகளை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த காவலர் குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளது. 2ஆம் நிலை காவலர் முதல் பல்வேறு நிலை அலுவலர்களை இந்த காவலர் குடியிருப்பானது கட்டப்பட உள்ளது. அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். இதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கட்டப்பட உள்ள புதிய மத்திய சிறைச்சாலை வளாகத்திற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது அடிக்கல் நாட்டியுள்ளார். இந்த கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலை வளாகத்தை பொறுத்தவரை காரமடை பகுதி பிளிஞ்சியில் இந்த மத்திய சிறைச்சாலையானது கட்டப்பட உள்ளது. ஆண்களுக்கான சிறை, பெண்களுக்கான தனிச்சிறை உள்ளிட்டவைகள் எல்லாம் சேர்த்து இந்த புதிய மத்திய சிறைச்சாலை வளாகமானது கட்டப்பட உள்ளது. இந்த கட்டுமான பணிகளுக்கு சில நாட்களுக்கு முன்புதான் சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்த நிலையில் உடனடியாக கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கு ஏதுவாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் இந்த கட்டுமான பணிகளை தொடங்கி வைக்கும் விதமாக இன்றைய தினம் இந்த கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலை பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.